ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கோட வீடியோ என்ன பண்ணால், இன்றைக்கி வந்து நம்ம மசால் வடை வீட்டிலே எப்படி செய்கிறது, மொரன்ட்டு எப்படி செய்யணுன்ட்டு தான் பார்க்க போகிறீங்கோ. ஸோ இந்த மசால் வடை காம்பினேஷன் வந்து பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த கடலப்பருப்பு வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இருந்தேன். அப்படின்னா ஒரு 4-5 ஹவர்ஸ் ஊறினா போதும்னு சொல்கிறாங்க. நான் நைட்டே ஊற வச்சுட்டு இருந்தேன். நைட்டே ஊற வச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னே நம்ம கொஞ்சம் ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணோம். அது என்னென்ன ஐட்டம்னா, பூண்டு, நான் வந்து ஒரு 7-8 பூண்டு எடுத்துருக்கிறேன். கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறமா 5 பச்சை மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு எப்படி வேணும் நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைக்கிறப்போ கொஞ்சம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தொரையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ வந்து இது கூட நான் வந்து ஒரு சைஸு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கினேன். அதை இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து சப்பக்கி கீரை, அது வந்து சின்னதாக கட் பண்ணிக்கினேன். அது கூட இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா கொஞ்சம் சீரகம், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கினேன், ஏன்னா கொஞ்சம் முறை இருக்கணும்ன்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பிறகு நம்ம இந்த சைடில் ஒரு கடாயில் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நம்ம இன்னொன்று வந்து சிம்மிலே பண்ணணும். ரொம்ப சூடாக இருக்கணும். அப்புறமா சிம்மிலே பண்ணால் ரொம்ப தீஞ்சிடாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சு. அது இல்லாத நல்லா வெந்திருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ காய்ஸ், இன்றைக்கி வடை செய்கிறது எப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.